என்னை பற்றி எனக்கு சரியாக புரியாத சமயத்தில் மற்றவங்கள பற்றி நாம் என்ன பெரிய சார் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள், நீ யார் என்று உன் மனத்திடம் கேள் அப்படின்னு நாமே சொல்லுவோம். சில நேரத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு ஏன்னா அந்த நம்ம நல்ல ஸ்டடியாக இருந்தால் கூட அந்த சுற்றி இருக்கிற சூழலில் வந்து நம்மளை மாற்றும். அதான் நான் நல்லவனா கெட்டவனா என்பதை முடிவு பண்ணுவது நான் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையில் ஒரு ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஏன்னா நான் நல்லவன் தான் அப்படின்னாக்கா என்னை சுற்றி இருக்கிறவன் நல்லவனாக இருக்கிற வரைக்கும் நான் நல்லவன். அப்போ நான் ஒருத்தர் வாழணும், அவன் கெட்டவனாக இருக்கான், கெட்ட செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேனாக்கா அந்த இடத்துல நான் என்னுடைய உண்மையான குணத்தை நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதுதான் எனக்கு எதிர்த்தாப்பில் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு தான் என்னுடைய குணநலங்கள் மாறும். நான் நல்லவனா கெட்டவனா என்பதை என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை தான் முடிவு பண்ணுவேன் பாருங்கள். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு மேலே இருக்கிற மேலதிகாரி ஒரு கிறுக்கு பயலாக இருக்கேன். ஆனால் நான் அவனை விட்டு போக முடியாது, ஏன்னா எனக்கு சம்பளம் வேணும். அப்போ அவன் பண்ணுற சேட்டைகளுக்கெல்லாம் நான் உடந்தையாக இருக்கணும். பிடிக்கலன்னா வெளியே வந்துடணும். வெளியே வந்தால் என் குடும்பம் நடுவில் நிற்கும். இப்படி பல சூழ்நிலை கைதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி நாமளாக இருக்கணும்னாக்கா நாம் பெரிய கம்பெனி முதலாளியாக இருக்கணும், நமக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள் இருக்கணும். அப்படின்னா நாம இருக்கலாம். அப்படி கூட இருக்கும்போது அதுக்கு மேலேயும் ஒரு அதிகாரி இருப்பான், அவனுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். என்ன பண்ணுறது? அதான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு மேலதிகாரி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நான் உங்களை வேணால் மிரட்டலாம் தம்பி, ஆனால் நான் மேலே அரசியல்வாதி எனக்கு மேலே இருக்கான், எனக்கு மேலே பெரிய செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எங்களை வேலைக்கார மாதிரி நடத்துகிறாங்க. இங்கே நீங்கள் வேணால் எனக்கு செர்வெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அங்கே அவங்களும் நாங்கள் செர்வெண்ட்டாக இருக்கிறோம், அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அதனால் நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு முடிவு பண்ணுறது நான் நல்லவன் தான் பேசிக்கலி, அது வேணால் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் நான் காலப்போக்கில் நான் நல்லவனா கெட்டவனா நடந்துக்கிறது என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய நல்ல ஜீவன்கள் நல்லா இருந்தாயா இந்த புள்ள அந்த இடத்துல கட்டி கொடுத்தாங்க, அப்படியே அவன் குணநலம் மாறி போச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற சூழல், அவங்க அத்தை, அவங்க பிள்ளைங்க, அந்த பையனோட பிறந்த மற்ற மாப்பிள்ளைங்க, அவங்க பொண்ணுங்க, அந்த சூழல், அந்த குடும்ப சூழல் அவளை மாற்றுகிறது. பிறந்த வீட்டில் ஒன்று, புகுந்த வீட்டில் ஒன்று மாற்றங்கள் ஆயிடுது. இந்த மாற்றங்கள் வரவேற்கப்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஏன்னா அப்படி மாறினா தான் அவருடைய வாழ்க்கை வாழ முடியும். நான் பிறந்த வீட்லேயே இருந்த மாதிரி தான் இருப்பேன்னாக்கா புகுந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? அவங்க சூழல் வேறு. அதுதான் அது நம்ம குணங்களை முடிவு பண்ணுவது நாமல்ல, நம்மளை சுற்றி இருப்பவர்கள் என்பதை நான் இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்கிறேன்.